Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள பார்த்திபனூரில் மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் திமுகவினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விடியா திமுகவின் அமைச்சர்கள் சுப்பிரமணியன் மற்றும் கண்ணப்பன் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு முன்பாக அமைச்சர்களுக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பின் போது மாவட்ட செயலாளர் முத்துராமலிங்கத்தின் ஆதரவாளர்கள் மற்றும் அமைச்சர் கண்ணப்பனின் ஆதரவாளர்கள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வாக்குவாதமாக மாறியது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு விழாவில் விளம்பரமாடல் திமுகவினர் செயலால் மாணவர்கள் அச்சமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கடையால் பகுதியில் பெற்றோர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காத போலீசாரை கண்டித்து 3 சிறுவர்கள் பள்ளி சீருடையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடையால் பகுதியைச் சேர்ந்த ஆல்வின் என்பவரின் வீட்டின் மீது பக்கத்து வீட்டில் வெட்டப்பட்ட மரங்கள் விழுந்து வீடு சேதமடைந்துள்ளது. அப்போது மரத்தை வெட்டிய மர வியாபாரி அகஸ்டினை ஆல்வின் தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மர வியாபாரி அகஸ்டின் ஆல்வின் மற்றும் அவரது மனைவி மகள் ஆகியோரை சரமாரியாக கம்பியால் தாக்கியுள்ளார். இதுகுறித்து ஆல்வின் போலீசில் புகார் அளித்த நிலையில் புகாரின் மீது வழக்கு பதிவு செய்ய மறுத்த போலீசார் அகஸ்டின் அளித்த புகாரின் பேரில் ஆல்வினின் மகனை மிரட்டியுள்ளனர். இந்த சம்பவம் நடந்து 4 நாட்கள் ஆன நிலையில் போலீசாரை கண்டித்து ஆல்வினின் மகன்கள் காவல் நிலையம் முன்பு சீருடையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஆட்சியில் பாதிக்கப்பட்டவர்களையே மிரட்டுவதுதான் காவல்துறையின் கடமை உணர்ச்சியா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் விடியா திமுக அரசின் நகராட்சி பெண் தலைவர் மீது திமுக ஒப்பந்ததாரரே ஊழல் மிரட்டல் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லியாளம் நகராட்சி தலைவராக உள்ள விடியா திமுகவை சேர்ந்த சிவகாமி என்பவர் பிரதர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற ஒப்பந்த நிறுவனம் மூலம் அரசு பணிகளை ஒப்பந்தம் எடுத்து செய்து வரும் ராயன் என்பவரிடம் லஞ்சம் கேட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ராயன் வீடு தேடிச் சென்று 2 லட்சம் ரூபாய் வாங்கிய சிவகாமி தற்போது 18 லட்சம் ரூபாய் கேட்பதாக நகராட்சி ஆணையாளரிடம் ராயன் பகிரங்க புகார் அளித்துள்ளார். விடியா திமுக அரசின் நிர்வாகிகள் தங்கள் கட்சியினரிடமே இப்படி மிரட்டி லஞ்சம் வாங்கும் அவல நிலையை கூட தடுக்க முடியாமல் திமுக அரசு திறனற்று இருப்பதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். எங்கிட்ட 2 லட்சம் ரூபா கடமாய் வாங்கினா சிவகாமி இங்கிருந்து சேர்பர்சன் நெல்லியாளம் திரும்பி கேட்கும்போது 18 லட்ச ரூபாவோட அங்கே கேட்குறான். இங்கே இப்போ சன்னெல்லாம் வேலை செஞ்சுருக்கு, அதுக்கு லஞ்சமாக 18 லட்சம் தரணும்னு சொல்லிட்டு அதை நான் கொடுக்கல. அதுக்கு நான் சிஎம்மிலிருந்து எல்லாம் இன்றைக்கி ஒரு மனு கொடுத்துருக்கு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் மோசடி நடந்திருப்பதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவின் பேரில் அளவீடு செய்கிறோம் என விடியா அரசு கண்துடைப்பு நாடகத்தை அரங்கேற்றி வருகிறது. பல லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் ஸ்லாப் வாங்கி பல இடங்களில் போட்டு வைத்துள்ள நிலையில் அதிகாரிகள் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எதற்கு இதுபோன்று அரசு பணத்தை விரயமாக்க வேண்டும் என வேதனையோடு மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். திருச்சியில் இதய அறுவை சிகிச்சை முடிந்த கையோடு போராட்டத்திற்கு வந்த விவசாயியால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள மணிகண்டம் மற்றும் தாயனூர் ஊராட்சி ஒன்றியங்களை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் விவசாய நிலங்கள் மனைகளாக மாறி விவசாயம் அழியும் அபாயம் உள்ளதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். நானும் டெல்டாக்காரன் என்று மேடைகளில் தம்பட்டம் அடிக்கும் பொம்மை முதல்வரின் ஆட்சியில் விவசாயத்தை அழிக்கும் வேலைகள் மட்டுமே நடப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மலைக்கோட்டை புனித செபஸ்தியார் ஆலய விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 4 நாட்கள் கொண்டாடப்படும் இத்திருவிழாவில் 3ஆம் நாளான செவ்வாய்க்கிழமை நடந்த அன்னதான நிகழ்ச்சி மாலை துவங்கி விடிய விடிய நடைபெற்றது. செபஸ்தியாரிடம் வேண்டுதல் வைக்கும் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிவர்த்தி செய்தமைக்காக அவருக்கு நன்றி செலுத்தும் வகையில் காணிக்கையாக அரிசி, பருப்பு போன்ற சமையல் பொருட்களை செலுத்தினர். 3000 கிலோ கறி சமைத்து மற்றும் 100 மூட்டை அரிசி சாதம் தயார் செய்து மாலை முதல் இரவு முழுவதும் பக்தர்களுக்கு விடிய விடிய கறி விருந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் அனுமதியின்றி இயக்கப்படும் ஷேர் ஆட்டோ உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒன்றிணைந்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களும் 90க்கும் மேற்பட்ட 4 சக்கர ஷேர் ஆட்டோக்களும் இயங்குகின்றன. இதில் ஷேர் ஆட்டோக்கள் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை மீறியும் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறியும் இயங்குவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி ஆட்டோ ஓட்டுநர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் விடியா திமுக அரசின் ஏவல் துறையினர் விதிகளை மீறும் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதிக்காமல் தங்களுக்கு அபராதம் விதிப்பதாகவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.